இந்த நபரு ஒரு ஸ்பூன் எடுத்து அவருடைய டேபிள்ல இருக்கிற ஒரு முட்டையை உடைக்கலான்னு வராரு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அது என்னன்னா, அந்த ஸ்பூன் வழியா 1 மைல் தூரத்துல இருக்கிற ஒரு ஸ்னைப்பர் அவர் கண்ணுக்கு தெரியறா. அவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்த செகண்டே ஒரு புல்லட் வேகமா அவருடைய ஃபேஸ் அப்படியே கிராஸ் பண்ணுது. அதனால அவர் உடனே எந்திரிச்சு போய் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பாக்ஸை ஓபன் பண்றாரு. அதே நேரத்துல அந்த லேடி ஸ்னைப்பர் அவரை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா அவரு அதுல இருந்து எல்லாம் ஈஸியா தப்பிச்சிடுறாரு. இப்போ அவரு அந்த சூட்கேஸ்குள்ள இருந்து எதையோ எடுத்து அவருடைய விரல் முழுக்க இன்சர்ட் பண்ணிக்கிட்டு 2 கையையும் தட்டுறாரு. தட்டின அடுத்த செகண்டே பார்த்தா ஹாலோகிராபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி உருவாகி அதுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் வருது. இப்போ அந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே அவருடைய கையை வச்சே கண்ட்ரோல் பண்ணி அந்த பில்டிங்கை விட்டு வெளியில போக வச்சு அந்த ஸ்னைப்பரை நோக்கி அனுப்புறாரு. அந்த ட்ரோன்ஸ்லாம் எங்கெங்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஹாலோகிராபிக் மூலமா இவரு கண்ணுக்கு தெளிவா தெரியுது. அந்த ட்ரோன்ஸை பார்த்த உடனே அந்த ஸ்னைப்பர் பொண்ணு என்ன பண்றான்னா, அவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான், இனிமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சேஃப்டிக்காக ஒரு கயிறு எடுத்து தன்னுடைய இடுப்புல மாட்டிக்கிட்டு அந்த கயிறுடைய இன்னொரு முனையை பறந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு ட்ரோன் மேல ஷூட் பண்ணி மாட்டி விட்டுறா. மாட்டிட்டு என்ன பண்றான்னா, அப்படியே அங்க இருக்கிற மலை மேல இருந்து டமால்னு கீழே குதிச்சிடுறா. கீழே குதிச்சவ அவ்வளவுதான் செத்து போயிடுவான்னு பார்த்தா அப்படியே பொறுமையா அந்த கயிறை பிடிச்சி தொங்கிக்கிட்டே போய் வழியில இருந்த ஒரு காட்டுக்குள்ள லேண்ட் ஆயிடுறா.